ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். ஹவாலா பணத்துடன் சிக்குபவர்களை குறிவைத்து மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் சிக்கியது எப்படி? பார்க்கலாம் விரிவாக. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ்காரரும் சூதாட்ட கும்பலை பிடிக்க நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு அதிகாரியும் சேர்ந்து சட்டவிரோத கும்பலின் பணத்தை ஆட்டைய போடுவதுதான் மங்காத்தா திரைப்படத்தின் ஒன்லைன். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தின் ஒன்லைனை அப்படியே நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இங்கு சில வருமான வரித்துறை அதிகாரிகளும் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளரும். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவைச் சேர்ந்தவர் முகமது கவுஸ். திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த பிரபல மருத்துவ ஸ்கேன் சென்டரில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி ஸ்கேன் சென்டரின் உரிமையாளர் சிடி ஸ்கேன் மெஷின் உதிரி பாகங்கள் வாங்குவதற்காக முகமது கவுஸிடம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார். 16ஆம் தேதி முகமது கவுஸ் 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் திருவல்லிக்கேணிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அப்போது இரவு 10:30 மணியளவில் அண்ணா சாலை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை அருகே போலீஸ் உடையணிந்த நபர் ஒருவர் தன்னை காவலர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு கவுஸின் வாகனத்தை சோதனை செய்திருக்கிறார். சிறிது நேரத்திலேயே அங்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் என 3 பேர் காரில் வந்திருக்கிறார்கள். கவுஸ் வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு அவரை மிரட்டிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு வழிப்பறி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த ராஜா சிங் என்பவர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவரிடம் நடந்த விசாரணையில்தான் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. ராஜா சிங்கோடு வழிப்பறியில் ஈடுபட்டது உண்மையான வருமான வரித்துறை அதிகாரிகள்தான். உடனே அவர்களையும் பிடித்து போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல வருடங்களாக நடந்து வந்த கூட்டு களவாணித்தனம் அம்பலமாகியிருக்கிறது. வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய மூவரும் தான் ராஜா சிங்கின் கிரைம் பார்ட்னர்கள். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் போக்குவரத்து காவல்துறையில் பணியாற்றிய போது பைக்கில் வந்த நபரை மடக்கி அவரிடம் இருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் காரணமாக அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அதோடு தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததால் 6 மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ராஜா சிங்கின் முக்கியமான குறி ஹவாலா பணமாகத்தான் இருக்கும். லட்சக்கணக்கில் யாராவது பணம் கொண்டு செல்வதை மோப்பம் பிடித்துவிட்டால் உடனே வருமான வரித்துறையை சேர்ந்த தனது பார்ட்னர்களான தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோரை போன் செய்து வரவழைத்து பணத்தை பறிமுதல் செய்து கொள்வார். பிறகு பணம் எடுத்து வந்த நபரை மிரட்டி அவரிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் என கூறி அனுப்பி விடுவார்கள். இந்த கும்பல் ஹவாலா பணம் கொண்டு செல்பவர்களை மட்டுமே குறிவைத்து செயல்பட்டு வந்ததால் பெரிய அளவில் யாரும் இதுவரை புகார் அளிக்காமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முகமது கவுஸ் விவகாரத்திலும் இதுதான் நடந்திருக்கிறது. அவரிடம் இருந்து 20 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த இந்த கும்பல் இது ஹவாலா பணம், புகார் கொடுத்தால் நீதான் சிறைக்கு செல்வாய் என கூறி 5 லட்சம் ரூபாயை முகமது கவுஸிடமே கொடுத்துவிட்டு மீதம் இருந்த 15 லட்சத்தை 4 நபர்களும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் வழிப்பறி செய்யப்பட்டது ஹவாலா பணம் என்பது தெரிய வந்ததை அடுத்து
முகமது கவுஸ் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். ராஜா சிங்கும் அவரது பார்ட்னர்களும் இதுவரை எத்தனை பேரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார்கள், எத்தனை லட்சம் ரூபாய் பணம் வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது என்று விசாரித்து வருகிறார்கள். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா சிங், தாமோதரன், பிரபு, பிரதீப் ஆகிய 4வரையும் கைது செய்த போலீசார் சைதாப்பேட்டை கிளைச்சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.